மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2023 ரிலீஸ் ஆன ஹிந்தி மூவி த பக்கிங்ஹாம் மர்டர்ஸ். இந்த படத்தோட ஹீரோயின் கரீனா கபூர். இவங்க வந்து யூகேல ஒரு டிடெக்டிவா இருக்காங்க. இவங்க படம் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சோகமா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பையனை பத்தி யோசிக்கிறாங்க. ஒரு 8, 9 இயர்ஸ் இருக்க பையன். அது அவங்களோட பையன் தான். ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். ஆனா இப்போ ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, சில டெரரிஸ்ட் சர்ச்சுக்குள்ள போய் சுடுவாங்க. ஸ்கூலுக்குள்ள போய் ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு லாஜிக்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒருத்தன் வந்து விளையாடிட்டு இருந்த இந்த பையன தேவையில்லாம சுட்டு கொன்றுருக்கான். அவன வந்து கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸோட ஹியரிங் போயிட்டுருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வரப்போது. கரீனா கபூர் அதுக்கு போறாங்க. அப்ப அந்த பையன் என்ன ரீசன் சொல்றான்னா, "நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு யாராவது சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. இதுக்குன்னு ஒரு லாஜிக் ரீசன்லாம் கிடையாது. அன்னைக்கு பார்க்கவும் இந்த பையன் ரொம்ப ஹேப்பியா விளையாடிட்டு இருந்தான். எனக்கு சுடணும்னு தோணிச்சு சுட்டேன்" அப்படின்றான். ஸோ ஜட்ஜ் என்ன பண்றாருன்னா, வாழ்நாள் முழுக்க வந்து ஆயுள் தண்டனை குடுக்குறாரு. அவன் சுகமா வெளிய போயிட்டுருக்கான். அப்போ கரீனாக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட அங்க வராங்க. அவன் முகத்திலேயே அப்படியே குத்துறாங்க. பட் மத்தபடி போலீஸ்லாம் தடுத்துடுறாங்க. கரீனா கபூரோட அப்பா வந்து அங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. கரீனா கபூருக்கு அம்மாவும் இல்ல, ஹஸ்பண்டும் இல்ல. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க பையன் இறந்து போனத மறக்கவே முடியல. பையன வந்து ஷூட் பண்ண அந்த டீ ஷர்ட் கூட வச்சிருக்காங்க. ரத்தத்தோட வச்சிருக்காங்க. அவனோட ஞாபகங்கள் அப்பப்ப அவங்கள வந்து ஹாண்ட் பண்ணிட்டே இருக்கு. இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு பக்கிங்ஹாம் ஷேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே. அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஒரு இடம் மாறுதல் நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைச்சு புது வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் அவங்க வந்து சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. அதே இடத்துல அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த ஹையர் அஃபீஷியலா இருக்கிற பேரு மில்லர்ஸ் வயசானவரு. இவங்களுக்கு கூட ஒர்க் பண்ண போற ஒருத்தர் பேரு பட்டேல். இந்தியர்காரர் தான் அவரு. ஸோ அவரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வந்து பார்க்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு முஸ்லீம் ஆளு வந்து ஏதோ ஒரு கீ வந்து ஒரு பையனுக்கு குடுக்குறாரு. அதையே அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவன் ஒரு கிரீன் கலர் கார்ல ஏறி போறதையும் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவரு வந்துட்டு கரீனா கபூர் கூட சேர்ந்து ஒரு கேஸ லீட் பண்ண போறாங்க. அந்த கேஸ் என்னன்னா, ஸ்கூலுக்கு போன ஒரு இந்தியன் பஞ்சாபி பாய் இன்னும் வந்து வீட்டுக்கு வந்து சேரல. ஸோ அத வந்து கண்டுபிடி அப்படின்னு மில்லர்ஸ் சொல்றாரு. ஆனா கரீனா கபூருக்கு பையனோட கேஸ்னோனே நம்மளோட குழந்தைய மிஸ் பண்ண ஞாபகம் வருது. எனக்கு இந்த கேஸ் வேண்டான்றாங்க. பட் அவங்க ஒத்துக்கல. நான் கேஸ் தருவேன். நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. வேற வழி இல்லாம இவங்க வந்துட்டு அந்த வீட்ல விசாரிக்கிறதுக்காக பட்டேல் அந்த குரூப்போட போறாங்க. அங்க போனா, அங்க வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, "காலையில ஸ்கூலுக்கு யூசுவலா போனான். ஈவினிங் வந்து சேரவே இல்ல" அப்படின்னு. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, அவன் வந்துட்டு 4:00 அந்த மாரி ஆகும்போதெல்லாம் பியானோ கிளாஸ் போவான். அவன் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா. அவ வந்து அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ வீட்டுக்கு கூட போவான். ஸோ, அதனால கூட லேட் ஆகுதுன்னு நான் ஃபர்ஸ்ட் நெனச்சேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டேன். அப்ப அவ வந்துட்டு வரவே இல்லன்னு சொல்லிட்டா. அப்புறம் தான் எனக்கு பயம் வந்தது. பியானோ கிளாஸ்க்கும் கால் பண்ணி கேட்டேன். அங்கேயும் அவன் வரலன்னு சொன்னா. அப்பதான் வந்து ஷாக் ஆயி நான் உடனே இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். தெரிஞ்சவங்க வீட்லலாம் கேட்டு பார்த்தோம். அப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணோம் அப்படின்றாங்க. இப்படி பேசும்போது சொல்றாங்க, அந்த பையன் வந்து அடாப்டட்ன்னு அப்பதான் தெரியுது. அது இவங்களுக்கு பொறக்கல. பல வருஷங்கள் முன்னாடி அந்த பையன வந்து இந்தியாலருந்து அடாப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பையன் வந்து இவங்க வீட்ல வந்து இந்த ஹஸ்பண்டோட அம்மா இருந்தாங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொரோனால இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மா கூட ரொம்ப க்ளோஸ் அந்த பையன். ஸோ குழந்தையா அவன கொண்டு வந்தாங்க ஒரு 6, 7 இயர்ஸ் மாதிரி. இப்ப இந்த பையன் ஒரு 13, 14 இயர்ஸ் மாரி இருப்பான். அவன் பேரு இஷ்ப்ரீத். அவன காணோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி உடனே இங்க தேடுறோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா போலீஸ் ஃபோர்ஸ் ரொம்ப அ சீக்கிரமா தேடுறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் கேட்குறாங்க. அந்த பையன் வந்துட்டு பஸ்ல தான் போனானா, என்ன பண்ணானா? ஆமா. நான் பையன் யூசுவலா நாங்க போற பஸ்ல போனா, நான் தான் ஃபர்ஸ்ட்டே இறங்கிடுவேன். ஸோ அவன் எப்படி இறங்குனான் என்னன்னு தெரியாது அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பஸ் அவன் யூசுவலா டிராவல் பண்ற பஸ். அங்க போய் விசாரிக்கிறாங்க. அங்க அந்த பஸ் டிரைவர், ஆமா நான் தான் அந்த பையன கூட்டிட்டு வந்தேன். எப்பவும் இறங்குன இடத்துல தான் அவன் இறங்குனான் அப்படின்னு சொல்றாங்க. அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது கரெக்ட்டா யூசுவல் ஸ்டாப்பிங்ல தான் இறங்கியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் எங்க போனான் அப்படின்றத அந்த ரோட்ல இருக்க கேமராஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஏதோ ஒரு பார்க்குள்ள அவன் போற மாதிரி இருக்கு. அப்பதான் கருணா சொல்றாங்க, பார்க்குள்ள போறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். பார்க் வெளியில வர்றது மாரி எந்த கேமராலயும் தெரியல. அப்பன்னா பையன் இன்னும் பார்க்குள்ள தான் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அது ஒரு ஈவினிங் டைமா ஆயிடுது. இவங்கலாம் கத்திக்கிட்டே டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே போறாங்க. எங்கேயுமே பார்த்தா எந்த ரிசல்ட்டும் இல்ல. ரொம்ப நைட்டு மிட் நைட்டே ஆகப்போகுது. அப்ப அந்த ஹையர் அஃபிஷியல் பட்டேல் இருக்கார்ல, அவர் சொல்றாரு, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நீங்கலாம் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாரு. அவரும் அவரோட இன்னொரு ஆஃபீசர் சைமன்றவர் மட்டும் அந்த பார்க்குள்ள இன்னும் தேடுறதுக்காக நைட் இருக்காங்க. கரீனா கபூர் வந்து ஆல்ரெடி டிராவல் பண்ணி புது ஊர்ல இருந்து டயர்ட்ல இருக்காங்க. வீட்ல போய் நல்லா தூங்கிடுறாங்க. மார்னிங் அவங்க எழும்புறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த பையன் கிடைச்சிட்டான்னு. அந்த பையன் கிடைச்சிட்டான் மீன்ஸ் அவன் ஒரு கார்ல அப்படியே மயக்கமா இருக்க மாரி இருக்கு. பார்த்தா அவன் இறந்திருக்கான். அவன சாகடிச்சு அதுல உட்கார வச்சிருக்காங்க. அவனோட பாடி கிடைச்ச உடனே இவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுல வந்து பார்த்தா அவன் ஸ்கூலுக்கு போன அந்த பேக் அத காணோம். ஸோ அது எங்க போச்சு அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக கரீனா கபூர் தான் அனுப்புறாங்க. அப்ப அவங்க வந்து பையனோட டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவனோட பாஸ்போர்ட், அவன் இங்க வந்ததுக்கான அடாப்ஷன் பேப்பர்ஸ் எல்லாமே குடுக்குறாங்க. அப்ப அந்த பாடிய நாங்க அப்புறமா தருவோம் அப்படி பேசும்போது, அந்த ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, பாடின்னு ஏன் சொல்றீங்க? என் குழந்தை அது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் வந்து இந்தியாலருந்து இங்க வரும்போது எப்படி இருந்தான்? அப்படின்னு கேட்குறாங்க. வரும்போது ரொம்ப அமைதியா ஒரு நாடு விட்டு நாடு வந்து சோகமா இருந்தான். ஆனா போக போக லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்கவும் அவன் சந்தோஷமாயிட்டான்.
என் அம்மாவோட அவன் ரொம்ப வந்து க்ளோஸ். அம்மா இறந்து போன பிறகு திரும்பவும் சோகமாயிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த ஒய்ஃப் சொல்றாங்க, "எங்களுக்கு எங்களுக்கு கொரோனா வந்துருமோ? திரும்பவும் அனாதை ஆயிடுவோமோன்னு ரொம்ப பயந்தான்" சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்குது. அங்க டாக்டர் என்ன சொல்றாருன்னா, பையன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான். அவனோட கையில இந்த ஒரு விரல் கூட உடைஞ்சிருக்கு. முதுகுலலாம் நகைக்கீறல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் கழுத்து நெரிக்க யாரோ முயற்சி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா லங்ஸ் எல்லாம் ஃபுல்லா வந்து தண்ணி இருக்கு. தட் மீன்ஸ் அவன் வந்து தண்ணிக்குள்ள அமுக்கப்பட்டு முழுகப்பட்டிருக்கான் போல இருக்கு. அதனால ஃபுல்லா லங்ஸ்ல தண்ணி இருக்கு. மத்தபடி செக்ஷுவல் அசால்ட் அது மாரிலாம் எதுவும் இல்ல அப்டின்றாங்க. பார்க்குக்கு போற சிசிடிவி கேமராவ செக் பண்ணிட்டே இருக்கும்போது பையன் உள்ள போறது தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கிரீன் கலர் கார் ஒண்ணு உள்ள போறது தெரியுது. அந்த காரோட நம்பர் வச்சு பார்க்கும்போது, அது வந்து அங்க லோக்கல்ல இருக்க ஒரு முஸ்லீம் ஆளோட நம்பர் தெரியுது. ஸோ அங்க இருக்க மாஸ்க்குக்கே போயிட்டு அவன வந்து கூப்பிடுறாங்க. "உன் கார் தானே? அது வந்து பார்க்ல இருந்துச்சு" அப்படின்னு பேசுறாங்க. அப்ப அந்த ஆள் சொல்றான், "என்னோட கசின் வந்து கேட்டான். அவனுக்கு நான் குடுத்தேன்" அப்படின்னு. ஸோ அந்த கசின் எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு, அவன வந்து புடிக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு போறாங்க. அந்த பையன் போலீஸ பார்த்தோனே குதிச்சுட்டு ஓடுறான். ஸோ அந்த பையன விடாம இவங்கலாம் தொரத்திட்டு பிடிக்கிறாங்க. அப்ப அப்பா, அம்மா சொல்றாங்க, "என் பையன் வந்து கொலை பண்ணானா? சான்ஸே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள சும்மா செக் பண்ணும்போது பார்த்தா, அங்க வந்து கொக்கைன் அந்த மாரி ட்ரக்ஸ் இருக்கு. ஸோ அந்த பையன் ட்ரக்ஸ் யூஸ் பண்றான் அப்படின்ற மாரி தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாரி டீனேஜ் பசங்க பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ப்ரூஃப் கிடைக்குது. அப்பா, அம்மாவுக்கு ஷாக்கா இருக்கு. பையன கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாங்க. அந்த பையனுக்கு நம்ம பட்டேல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட்டேல் கேட்குற எந்த ஆன்ஸருக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். "நீ தானே பெரிய போலீஸ் ஆஃபீசர். நீயே கண்டுபிடி. எதுவும் நான் சொல்ல முடியாது" அப்படின்னு திமிரா பதில் சொல்றான். இவங்க கேட்குறாங்க, "உன் கார் ஏன் அங்க இருந்துச்சு? கார திருப்பி நீ ஏன் எடுத்துட்டு போல?" அந்த மாரிலாம் கேட்குறாங்க. அப்ப அவன் சொல்றான், கார் சாவி வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம். அதனால அங்கேயே விட்டு போயிட்டோம்னு" சொல்றாங்களே தவிர, "நான் கொலை பண்ணேன், அந்த பையன பார்த்தேன்" அப்படிலாம் அவன் எதுவும் சொல்லல. அரெஸ்ட் பண்ணப்பட்ட பையன் பேரு சாக்கிப். அவன் வந்துட்டு சலீம்ன்ற ஒருத்தரோட பையன். ஸோ ஒரு முஸ்லீமோட பையன் அவன். அப்ப வந்துட்டு இவங்க போய் பார்க்குறாங்க. அப்ப பார்த்தா அந்த சலீமும் நம்மளோட இறந்து போற பையனோட அப்பாவும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். ஸோ அவங்க ஏதோ வந்து இந்த கெமிக்கல்ஸ் அதெல்லாம் விக்கிற மாரி ஒரு கம்பெனி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப வந்து சலீம் வந்து கஸ்டமர்ஸ்லாம் அவரே நெறைய எடுத்துக்கிட்டனால, இறந்து போன பையனோட அப்பா வந்து கொஞ்சம் பிசினஸ்ல லாஸ் ஆகி அவர் தான் நின்னுட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. ஸோ உங்க பிசினஸ் பார்ட்னரோட பையன் தான் உங்க பையன கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற சந்தேகத்துல அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு கரீனா கபூர் அந்த வீட்ல சொல்றாங்க. அங்க வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த சாக்கிப் இருக்கார் இல்லையா? அவன் வந்துட்டு அவனோட டிஎன்ஏ வந்து இந்த இறந்து போன பையன் மேல கிடைச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருக்கு. அது யாரோடதுன்னு தெரியல. இப்ப அந்த சாக்கிப் வந்து அந்த கார ஓட்டிட்டு உள்ள போனான் இல்லையா பார்க்குக்கு, அவன் கூட இன்னொருத்தவங்களும் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அது வேற யாரும் இல்ல. அவனோட ஃப்ரெண்டு ஜாவேத்னு ஒரு பையன். அவன் வந்து அந்த மாஸ்க் இருக்கு இல்லையா? அதோட இமாம் இருப்பாரு. அவரோட பையன். ஸோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அந்த 2 பேர் போயிருக்காங்க. ஸோ ஜாவேத வந்து இப்ப கொண்டு வந்து கேட்குறாங்க. விசாரணை பண்றாங்க. கரீனா கபூர் கொஸ்டின் கேட்கும்போது அந்த பையன் நல்லா ஆன்சர் பண்றான். அவன் என்ன சொல்றான்னா, "நாங்க 2 பேரும் கொஞ்சம் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துப்போம். அது வீட்ல யாருக்கும் தெரியாது. ஸோ நாங்க அங்க போனதே வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்காக தான். நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் டெலிவரி பண்ண வந்தது வந்து இஷ்ப்ரீத். அவன் கொண்டு வந்திருந்தான். நான் பணம் குடுத்தேன். பணத்துல வந்து கொஞ்சம் டாலர்ஸ் கம்மியா இருந்துச்சு. அவன் அத கண்டிப்பா குடுன்னு கேட்டான். என்கிட்ட இப்ப இல்லன்னு சொன்னேன். அப்புறமா தரேன்னு சொன்னா பையன் ஒத்துக்கல. மரியாதையா அத குடுங்க, இல்லன்னா பாக்கெட் எனக்கு குடுங்க அப்படின்னு கேட்டான். அப்ப வந்து சாக்கிப்க்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவன அடிக்க ஆரம்பிச்சுட்டான். நான் விடு விடுன்னு சொன்னேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. வெறி புடிச்ச நம்ம சாக்கிப் வந்து அவன புடிச்சு அப்படியே தண்ணீல நல்லா முக்க ஆரம்பிச்சுட்டான். விட்டுரு விட்டுரு அவன் செத்துருவான் நான் கத்துனேன். அவன் கேட்கவே இல்ல. அவன் தண்ணீலயே நல்லா அழுத்தி வச்சிருந்தான். கடைசியில பார்த்தா நான் நெனச்ச மாரியே பையன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. பயந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா வேற வழி இல்லாம ஷாக்கிபே அந்த பாடிய கொண்டு வந்து கார்ல வச்சுட்டான். அந்த பாடிய கொண்டு போய் அப்புறமா ஏதாவது கிணல்ல போட்டுறலாம்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு. அப்ப கரீனா கபூர் கேட்குறாங்க, "அப்ப ஏன் நீங்க கார அங்கருந்து கொண்டு போலன்னு?" இப்ப அந்த பையன் அப்படியே முழிச்சுட்டு, "அது வந்து சாவி வந்து அவன் தொலைச்சுட்டான். அப்ப எப்படி உள்ள வச்சீங்க பாடிய?" அப்படின்னு கேட்கும்போது, "அது ஒரு பழைய காரு. ஈஸியா ஓப்பன் பண்ண முடியும்" அப்படின்னு. ஸோ பிளான் அப்புறம் மாறிடுச்சு. நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். "அவன் தான் கொலை பண்ணது. நான் எதுவும் பண்ணல. எங்க அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ்" அப்படின்னு அந்த பையன் கெஞ்சுறான். இப்ப வந்து கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. ஏன்னா ஐ விட்னஸ் ஃபுல்லா சொல்லியாச்சு. கொலைகாரன் அவன் தான் தெரிஞ்சிருச்சு. அப்படின்றதுனால உடனே கேஸ முடிச்சிடுங்க அப்படின்னு ஹையர் அஃபிஷியல் மில்லர் சொல்றாங்க. ஆனா கரீனா கபூர் சொல்றாங்க, "எனக்கு சுத்தமா வந்து புரியல. ஏன்னா அந்த சின்ன பையன் ட்ரக்ஸ் வித்தான் அப்படின்றதே புது ஆங்கிளா இருக்கு. இன்னொன்னு அந்த பையன் வந்து கார் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அவன் வந்து கார் சீட்ல அந்த பாடியிலருந்து ஈரமே படலையே. அது எப்படி கார் சீட் அப்படியே ட்ரையா இருக்கும்? இதெல்லாம் என்ன கதை? கார ஏன் அங்கருந்து கொண்டு போல?" அப்படின்னு கேட்கும்போது, "ரொம்ப ஓவரா வழவழன்னு இழுத்துட்டு இருக்காதீங்க. இதோட முடிச்சிடுங்க இந்த கேஸ" அப்படின்னு ஹையர் அஃபிஷியல் சொல்றாங்க. பட் கரீனா கபூருக்கு சுத்தமா முடியல. நம்பிக்கை இல்ல. பட் அந்த பட்டேல் இருக்கார்ல, அவர் சொல்றாரு, "ட்ரக் அடிக்ட்ஸ் அப்படித்தானே இருப்பாங்க. உங்க பையன கூட அப்படித்தானே ஒருத்தன் கொன்னான்." அப்படின்ற மாரி திமிரா இத கேட்கவும், கரீனா கபூருக்கு ரொம்ப கோவம் வருது. அவர் மூக்குலயே குத்திடுறாங்க. உடனே அந்த ஹையர் அஃபிஷியல் மில்லர் சொல்றாங்க, "என்னதான் நடக்குது? 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. கரீனா இனிமே வந்து இந்த கேஸ்ல வந்து நீ இன்வால்வ் ஆகக்கூடாது. இது முடிஞ்சிருச்சு. பட்டேல் பார்த்துப்பாரு" அப்படின்றாங்க. இவங்க சொல்றாங்க, "இன்னும் ஃபுல்லா கிளாரிஃபை கிடைக்கலன்னு. அத பத்தி நீ கவலைப்படாத. நீ இனிமே டெஸ்க் ஜாப் பார்த்துக்கோ. அங்கேயே டேபிள்ல உட்காந்து எழுதுற வேலை தான் உனக்கு. ஃபீல்ட் ஒர்க் உனக்கு கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஒரு முஸ்லீம் பையன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கனால, அங்க வந்துட்டு முஸ்லிம்ஸ்க்கும், ஹிந்துஸ்க்குலாம் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அங்க வந்து போலீஸ்லாம் போட்டு புரொடெக்ஷன் குடுத்துட்டு இருக்காங்க. கரீனா கபூருக்கு நம்மள இப்படி கேஸ்ல எடுத்துட்டாங்களேன்னு ரொம்ப கவல.
அதே சமயத்துல அந்த பட்டேல் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஹோம் கேர் இடத்துக்கு போறாரு. பார்த்தா அவரோட தங்கச்சி வந்து அங்க ஒரு கோமா பேஷண்ட் மாரி படுத்திருக்காங்க. எந்த ஒரு சுயநினைவும் இல்லாம. 4 இயர்ஸா அவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்க ட்ரக்ஸ் நெறைய எடுத்தனால இப்படி ஆயிட்டாங்க. ஸோ இப்ப அவர் பேசுறாரு. "உனக்கு ட்ரக்ஸ் எல்லாம் குடுத்து கெடுத்த அந்த சக்கீப் இருக்கான்ல, அவன வந்து புடிச்சாச்சு. இன்னும் 15 டேஸ் தான். கேஸ் நடந்து முடிச்சோனே அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்க போது. நீ சீக்கிரம் சரியாயிடுவம்மா. நான் இருக்கேன் உனக்காக" அப்படின்னு பேசுறாரு. ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு நம்ம இஷ்ப்ரீத்தோட ஃபேமிலி வந்துட்டுருக்காங்க. மசூதிக்கு போயிட்டு அந்த முஸ்லீம் பையனோட ஃபேமிலி வந்துட்டுருக்காங்க. இப்ப மத கலவரம் நடந்துட்டு இருக்கனால 2 இனமும் வந்து அடிச்சுக்கிற மாரி நீங்க தான் காரணம், நாங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இறந்து போன பையனோட அப்பா, அம்மா சொல்றாங்க, "நீ வந்து நம்மளோட தொழில வந்து போட்டியா எடுத்துட்டு கஸ்டமர்ஸ எடுத்துக்கிட்ட. இப்ப என் பையனையும் எடுத்துட்ட" அப்படின்னு. அப்போ அந்த இறந்து போன பையன் அம்மா சொல்றாங்க, "நீங்க உங்க பையன ஒழுங்கா வளர்த்திருந்தா இந்த மாரி ஆயிருக்காது. அவன் ட்ரக் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான், ட்ரக் வித்துக்கிட்டு இருக்கான். இப்படிலாம் வளர்த்து தான் எங்க பையன நாங்க இழந்துட்டோம்" அப்படின்னு. அங்க ஒரு சண்டை நடக்குது. மத்தவங்கலாம் அதுக்கப்புறம் 2 பேரையும் விலக்கி விடுறாங்க. கரீனா கபூரோட அப்பா அங்க வராரு. அப்புறம் சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கு. ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவரு சொல்றாரு, "உன்னோட தெரபிஸ்ட் கால் பண்ணியிருந்தாங்க. நீ தெரபிக்கு போணும்" அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, டிப்ரஷனா இருக்காங்க. அந்த மாரிலாம் இருக்கு. "நீங்க எதுக்கு எனக்கு வந்து ஏதாவது மென்டல் மாரி தெரப்பி அதெல்லாம் குடுத்துட்டு இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன்னு" கரீனா கபூர் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம், "அப்பா நீங்க கூடவே இருங்கப்பா" அப்படின்றாங்க. "நான் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரேன்" அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. கரீனா கபூர் வந்து இந்த கேஸ வந்து அந்த ஹையர் அஃபிஷியல் தெரியாம அவங்களே ஃபாலோ பண்றாங்க. அவங்க அந்த பையன பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, இறந்து போன பையன் வந்து ஒரு நாள்ல சிகரெட் புடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பக்கத்து வீட்ல இருந்த ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கன்னத்திலேயே அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு அவர் யூடியூபரா இருக்காரு. ஸோ யூடியூப்ல உடனே போடுறாரு. சின்ன பசங்கலாம் இப்படி பண்ணா எப்படி? பாடிய ஃபிட்டா வச்சுக்கணும். அதான் நல்லது அப்படின்ற மாரி பண்றாரு. இது வந்து அந்த இறந்து போன பையனுக்கு ரொம்ப கோவம். என்ன வந்து வீடியோ எடுத்து இப்படி போட்டாரு அப்படின்னு. ஸோ அத வேற அவ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோ எடுத்தவரோட வீட்டுக்கே போறாங்க. "நீங்க ஒரு யூடியூபர் ஆயிட்டீங்க. ஓகே. அவன எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு?" "ஆமா சமூகத்துல யார் தப்புனாலும் நம்ம கேட்கலாமே" அப்படின்னு அவர் சொல்றாரு. "நீங்களே முன்னாடி வந்து ட்ரக்ஸ் தானே வித்துட்டு இருந்தீங்க" அப்படின்னு. ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் ட்ரக்ஸ் வித்துட்டு இருந்திருக்காரு. ஆமா நான் ட்ரக்ஸ் வித்துட்டு தான் இருந்தேன். அந்த இப்ப மாட்டுனான்ல சக்கீப், அவன்கிட்டயே வந்து ட்ரக்ஸ்லாம் குடுத்து இவரு விக்க வச்சிருக்காரு. அப்படி விக்கும்போது தான் பட்டேலோட தங்கச்சிக்கு அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சொல்றாங்க, "ஒரு பொண்ணுக்கு வந்து சிவியரா அதோட சைட் எஃபெக்ட் ஏற்பட்டுருச்சு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ட்ரக்ஸ் விக்கிறனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு. அப்ப என்ன புடிச்சு ஜெயில்ல போட்டாங்க. நான் என்னோட பனிஷ்மென்ட்லாம் முடிச்சுட்டு திருந்தி வந்திருக்கேன். இப்ப நான் ஃபிட்னஸ்ல வந்து தான் கான்சன்ட்ரேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம யாராவது தப்பு பண்ணாலும் நான் தட்டி கேட்கிறேன். இப்ப நான் நல்லவனா மாறிட்டேன்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த பட்டேலோட சிஸ்டர் வந்து இந்த மாரி ஆனதுக்கு காரணம் வந்து நம்ம யூடியூபர். அவரு மட்டும் இல்லாம அவரோட தம்பியும் கூட அதில இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆனா தம்பி வந்து வயசு கம்மி அப்படின்றனால அவன வந்து ரீஹாப்க்கு அனுப்பிட்டாங்க. இவர் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ கரீனா கபூர் என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த பட்டேலுக்கு நல்லாவே தெரியும். அ அந்த பையன் வந்துட்டு ட்ரக் டீலிங் பண்ற ஆளு அப்படின்னு. ஸோ அந்த இந்த கேஸ்ல வந்து நீங்க ஏன் இன்வால்வ் பண்ணீங்க அவன? அவன் வந்து அந்த ஃபேமிலியோட தொடர்புடைய ஒரு ஆளு. அந்த மாரி தெரிஞ்சவங்கள நீங்க ஏன் இந்த கேஸ் குடுத்தீங்க? அப்படின்னு ஹையர் அஃபிஷியல் மில்லர்ஸ் கிட்டயே கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா வந்து அந்த பையன் சாகிப் இஷ்ப்ரீத்த கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ணவன் வந்துட்டு அவன் பாடிய மறைக்கிறதுக்காக காருக்கு இழுத்துட்டு போயிருக்கான். ஓகே. ஆனா காரோட ட்ரங்க்ல ஒளிச்சு வைக்காம, கார்ல வந்து ஃப்ரண்ட் சீட்ல நல்லா தெரியிற மாரியா உட்கார வைப்பான்? ஸோ மேபி அவன் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கறனால ஸ்மார்ட் இல்லாம பண்ணிட்டான். ஓகே. ஆனா தண்ணீலருந்து அவன இழுத்துட்டு போய் பாடிய உட்கார வச்சிருக்கான். ஸோ அந்த பாடியில இருக்க அந்த ஈரம் எங்க? ஃபாரன்சிக் டிபார்ட்மென்ட்க்கு பாடியில இருந்து ஈரமே கிடைக்கலையே! ட்ரையா இருக்கே! அது எப்படி? அதுக்கப்புறம் நம்ம இஷ்ப்ரீத்தோட ஸ்கூல் பேக் எங்க? அது காணவே இல்லையே! அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி ட்ரக்ஸ் கிடைச்சது? எப்பத்துலேருந்து அவன் ட்ரக் விக்க ஆரம்பிச்சான்? இது எல்லாமே குழப்பம். அது மட்டும் இல்லாம சாகிப் தான் வந்து நம்ம பட்டேலோட சிஸ்டருக்கு ட்ரக்ஸ் குடுத்தவன். ஸோ சாகிப்ப வந்து நம்ம பட்டேலுக்கு புடிக்காது. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ்ல அவர் இருக்கிறது கரெக்ட்டா இருக்குமா? அது மட்டும் இல்லாம ஜாவேத் வந்து ஐ விட்னஸ் மாரி எல்லாம் சொல்லியிருக்கான். எனக்கு அவன் சொன்னது வந்து பொய்ன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஹையர் அஃபிஷியல் முழிக்கிறாரு. "சார் நீங்க ரிட்டயர் ஆக போறீங்க. ஒரு இளமையான பையனோட வாழ்க்கைய கெடுக்கணுமா சார்?" அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப அவர் பெர்மிஷன் தராரு. "நீயே வந்து இத பத்தி ஃபுல்லா பாரு" அப்படின்னு. இறந்து போன பையனோட அம்மா இருக்காங்க வீட்ல. அங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு பக்கத்து வீட்டுக்கார ஒரு பையன் இருக்கான். அந்த சின்ன பையன் வரான். அவன் ஏதோ பொருள்லாம் குடுக்குறான். குடுத்துட்டு அப்படியே போகாம அண்ணின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண போறான். அவங்க செம்மையா திட்டுறாங்க. "ஏய் வெளிய போ" அப்படி திட்டுறாங்க. திட்டு வாங்கிட்டு அவன் வெளிய போயிடுறான். அந்த இறந்து போன பையனோட அப்பா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போனா ஒரு லேடி கிட்ட வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு பேசுறாங்க. இத வந்து நம்ம கரீனா கபூரோட டீம்ல இருக்க இன்னொரு லேடி டிடெக்டிவ் ஃபோட்டோ எடுத்து கரீனா கபூருக்கு அனுப்புறாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அண்ட் அந்த லேடி சொல்றாங்க, "நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்பவுமே உங்க கூட துணையா இருப்பேன்" அப்படின்னு அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கரீனா கபூர் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இறந்து போன பையனோட அப்பா வந்து அந்த பையன் மேல 2,00,000 பவுண்ட் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ மேபி இப்ப பிசினஸ் டல்லா நடக்கிறனால அந்த பவுண்ட்லாம் கிடைக்கும், காசு கிடைக்கும்ன்றதுக்காக பையன கொலை பண்ணிட்டாரோ! அப்படின்னு அவர் மேல சந்தேகம் வருது. அத வந்து மத்தவங்க ஃபாலோ பண்றதுக்காக போறாங்க. கரீனா கபூர் இப்போ வந்து அந்த சாக்கிபோட ஜெயிலுக்கு போறாங்க. ஸோ அவன் அங்க தான் இருக்கான். அவன்ட்ட தனியா பேசலான்னு. அவன் பேச மாட்டேங்கிறான். திமிரா தான் பேசிட்டு இருக்கான். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்படின்னு சொல்லி திமிரா கேட்குறான். உங்க அம்மா உனக்காக அழுதுட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொன்னோனே, "இது எமோஷனல் பிளாக்மெயிலா பண்ணாதீங்க. எனக்கு எந்த கவலையும் இல்ல." அப்படி சொல்றான். அப்ப அவங்க சொல்றாங்க, "ஒரு 19 இயர்ஸ் பாவப்பட்ட பையன் மாரி தெரியுது. உன் லைஃப்ப நீ ஸ்பாயில் பண்ற. உங்க அப்பா வந்து அழுதுட்டு இருக்காரு. அம்மா வந்து பாவம் ஏங்கிட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லு. நீ எப்பவுமே உண்மை சொல்லல." அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க இப்படி பேசும்போது அவன் அப்புறம் கடைசியில வந்து பேச ஆரம்பிச்சுடுறான். அவன் என்ன சொல்றான்னா, "பர்ட்டிகுலர் டே நானும் ஜாவேதும் வந்து கொக்கைன் எடுக்கிறதுக்காக தான் அங்க போயிருந்தோம்.
வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா டெலிவரி பண்ண வந்தது வந்து இஷ்ப்ரீத். ஸோ இவன் வந்து இது மாரி குடுக்குறானோன்னு ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. அவன் ஒரு தம்பி மாரி எனக்கு. "ஏய் நீ என்ன இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு?" "ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? இந்தாங்கன்னு" குடுத்தான். சரி நான் காசு குடுக்கும்போது காசு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. உடனே அவன் காச கேட்டான். "அதெல்லாம் இல்ல போ" அப்படி சொன்னா கேட்கல. "உங்க அம்மாகிட்ட மாட்டி விட்டுருவேன்" அப்படி சொன்னான். அப்ப எனக்கு கோவம் வந்துச்சு. அவன புடிச்சு 2 அடி அடிச்சேன். அவன அடிச்சுட்டு அவன் தலைய புடிச்சு தண்ணீல முக்குனேன். ஆனா வந்து நான் அவன கொல்லல. தண்ணீல முக்கிட்டு பயமுறுத்தி தூக்கி விட்டேன். "ஸோ இங்க இருக்காத, அடி வாங்கி செத்துரு ஓடு" அப்படின்னோனே அவன் பயந்து ஓடிட்டான். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் நல்லா கொக்கைன் எடுத்துக்கிட்டோம். நாங்க 2 பேரும் ஆக்சுவலா கே லவ்வர்ஸ். அதனால 2 பேரும் ஜாலியா வந்து குளிச்சுட்டு சந்தோஷமா இருந்தோம். அப்ப வந்து நாங்க ஸ்விம் பண்ணும்போது ஏதோ எங்க மேல பட்டுச்சு. அது என்னதுன்னு பார்த்தா இஷ்ப்ரீத். அவன் தண்ணீல அப்படியே மிதந்துட்டு இருந்தான். நான் உடனே அவன இழுத்து கரையில போட்டேன். "ஐயோ! அவன சீக்கிரமா காருக்கு கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம்" அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா ஜாவேத் ரொம்ப பயந்தான். "இல்ல நம்ம போயிரலாம், போயிரலாம்ன்னு" ஓட ஆரம்பிச்சான். நான் வந்து அவன எப்படியாவது காப்பாத்தணும்னு நெனச்சேன். பயத்துல வந்து நாங்க அப்படியே விட்டுட்டு நாங்க 2 பேரும் ஓடி போயிட்டோம். நாங்க அவன கார்லலாம் உட்கார வைக்கல. இப்ப இந்த பையன் வந்து நான் கொலை பண்ணவே இல்ல. ஆனா என்னால யாருக்கும் எந்த யூஸும் இல்ல. எங்க அப்பா, அம்மா பாவம். எங்க 2 பேரோட கதை தெரிஞ்சுதுன்னா, மாஸ்க்ல கூட எங்கள அசிங்கமா நெனச்சுப்பாங்க. நாங்க ட்ரக் அடிக்ட்டு, கே அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சுன்னு அந்த பையன் அழுதுட்டு இருக்கான். இப்ப கரீனா கபூர் அந்த பையனோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? ஜாவேத் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் சொல்றாங்க, "உன்னோட ஃப்ரெண்ட நீ காப்பாத்து. நீ வந்து பொய்யான சாட்சி சொல்லியிருக்க. அவன் வாழ்க்கைய நீ காப்பாத்தணும்." "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வெளிய போங்கன்னு" அவன் கோவப்படுறான். "அவன் எல்லாமே உண்மை சொல்லிட்டான். அவன் எந்த கொலையும் பண்ணல, எதுவும் செய்யல. நீ ஏன் அவன் கொலை பண்ணான்னு சொன்ன? நீ இப்படி பண்ணனால அவன் வந்து வாழ்க்கை ஃபுல்லா வந்து ஜெயில்ல இருக்க மாரி ஆயிடும். இதான் வந்து நீ அவன் மேல வச்சிருக்க பாசமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்பவும் அந்த பையன் எதுவும் சொல்லல. கரீனா கபூர் கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் அந்த பையன் உடனே கால் பண்றான். கால் பண்ணி யார்ட்டயோ பேசுறான். "நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? அந்த ஆஃபீஸர் வந்து என்ன மிரட்டுறாங்க. நீங்க தப்பு தப்பா பொய் சொல்லியிருக்கீங்களா? என் வீட்டுக்கு ஏன் அவங்க வந்தாங்க?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, கரீனா கபூர் யாரோ ஹையர் அஃபிஷியல்ட்டலாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் கார்ல வந்துட்டு நம்ம பட்டேலும், அவரோட அசிஸ்டன்ட் சைமனும் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஜாவேத புடிச்சு இழுத்துட்டு வராங்க. "நீ வந்து உங்க அப்பாட்ட என்ன சொன்னேன்னு?" "வாக்கிங் போறேன்னு சொன்னேன்னு." "அதுக்கப்புறம் நீ அவகிட்ட என்ன சொன்ன கரீனா கபூர் கிட்ட?" அப்படின்னும்போது, "நான் ஒண்ணும் சொல்லல" அப்படின்னு. அந்த பையன் சொல்றான், "இது சைமன் தான் என்ட்ட பொய் சொன்னான். அதாவது நான் இந்த மாரி சாட்சி சொன்னா, வெறும் 2 வருஷத்துல சக்கீப வெளிய விட்டுருவாங்க. அவன் மேல இருக்க கேஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும். நல்ல நார்மல் வாழ்க்கை வாழலாம்னு சொன்னான்." அப்படின்னோனே பட்டேல் சொல்றாரு, "அப்படியா சொன்ன? ஆனா இப்ப சொல்றேன். அவன் வந்து உள்ளயே கடந்து சாவான். வெளிய வரமாட்டான். நீ ரொம்ப ஓவரா பண்ணா உன்னையும் உள்ள போடுறேன். 2 பேரும் உள்ளயே இருங்க" அப்படின்னு. அப்ப அந்த ஜாவேத் சொல்றான், "ரொம்ப ஆடாத. நான் கோர்ட்ல எல்லா உண்மையும் சொல்லுவேன்" அப்படின்னு. போலீஸ் டீமே வந்துருது. கரீனா கபூர் கரெக்ட்டா வந்து நம்ம வெளிய போனோனே, இவன் யாருக்காவது கால் பண்ணுவான்னு சொல்லி கால் ட்ரேஸ் பண்ணி, போலீஸ் டீம வந்து ஃபாலோ பண்ண வச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு, பட்டேல் நீங்க பண்ணதெல்லாம் போதும். அவன விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, கையில கத்தி எடுத்துட்டு அந்த பையனோட கழுத்துல வச்சுட்டு, "நான் எதுவும் விட முடியாது. மரியாதையா இங்கேருந்து போங்க. இல்லன்னா அவன கொன்றுவேன்" அப்படின்னு மிரட்டுறாரு. கரீனா கபூர், ஹையர் அஃபிஷியல்லாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம பட்டேல் கேட்கிறதா இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அவர் பிஸ்டல் எடுத்துட்டு போறாரு. அவர் வந்துட்டு என் தங்கச்சிய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ வந்து சைமன் தான் அங்க இருக்காங்க. சைமன புடிச்சு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, "அன்னைக்கு வந்து பர்ட்டிகுலர்லி நம்ம தேடும்போது, இந்த கார வந்து பட்டேல் பார்த்துருக்காரு. அப்புறம் தான் வந்து உங்களலாம் வீட்டுக்கு போங்க, ரெஸ்ட் எடுங்க சொல்லியிருக்காங்க." பாடியும் ஃபர்ஸ்ட்டே பார்த்துருக்காரு அவரு. என்கிட்ட வந்து கேட்டாரு, "நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? என் அண்ணனா நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பா" அப்படின்னு சொன்ன உடனே கூட்டிட்டு போய் அந்த பாடிய காமிச்சாரு. அது தனியா கடந்தது. நாங்க 2 பேரும் அத தூக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கார வந்து பிரேக் பண்ணி நாங்க அதுக்குள்ள உட்கார வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அவர் உடனே ஹையர் அஃபிஷியலுக்கு ஃபோன் பண்ணாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி அங்க கடந்த பேக் எங்க? அப்படி கேட்டா, பேக்லாம் எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்றாங்க. அண்ட் ஜாவேத கூட்டுரும்போது நான் சொன்னேன், அந்த பையன 2 வருஷத்துல விட்டுருவாங்க. நீ இந்த மாரி வாக்குமூலம் குடுன்னு சொன்னேன். அப்படின்னு சைமன் சொல்றாரு. ஸோ இப்போ கரீனா கபூர் வந்து இந்த கேஸ இவ்ளோ அழகா கொண்டு போனனால, இன்னும் பெரிய ஹையர் அஃபிஷியல் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க தான் அத ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். வெரி குட்ன்னு பாராட்டிட்டு போறாங்க. அண்ட் இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஷக்கீபோட அப்பா, அம்மா வீட்டுக்கு போறாங்க. அவன் மேல எந்த தப்பும் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நாங்க சீக்கிரமா அவன ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அந்த பிசினஸ் பார்ட்னர், இறந்து போன அந்த பையனோட அப்பா அவர் எப்படிப்பட்டவர் கேட்குறாங்க. ஆனா அவர் வந்து கொஞ்சம் அப்யூசிவ். வைஃப் கிட்ட ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா நடந்துப்பாங்க. அடிப்பாரு, சண்டை போடுவாரு. அந்த மாரி ஒரு ஆள்ன்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணா திரும்பவும் வந்து அவங்க ஒரு லேடிய வந்து ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த லேடிய பார்க்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "கவலைப்படாதீங்க. நான் எப்பவுமே உன்ன சப்போர்ட் பண்ணுவேன்" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த லேடி வேற யாரும் இல்ல. இறந்து போன பையனோட பியானோ டீச்சர் தான். அவரோட பேசிட்டு இருக்கும்போதே அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. ஆனா அவர் கால கட் பண்றாரு. இங்க வந்து கரீனா கபூர் வந்து அந்த பாடில 2 டிஎன்ஏ கிடைச்சது இல்லையா? ஒண்ணு வந்து சக்கீபோடது. இன்னொன்னு கிடைச்சுச்சா? யாரோடது? அப்படின்னு கேட்குறாங்க. அது இன்னுமே யாரோடன்னு தெரியல. ஜாவேதோடது கிடையாது அப்படின்றாங்க. சீக்கிரமா அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு நம்ம பையனோட அப்பா வந்து அங்க போறாரு வீட்டுக்கு. அங்க போனா அவங்க ஒய்ஃபோட ரூம்ல முன்னாடி ஒரு பையன் மிஸ்பிஹேவ் பண்ணிருப்பான் இல்லையா? பக்கத்து வீட்டு பையன். அந்த பையன் இப்பவும் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு அவள ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அவ வந்து விடு விடுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இத பார்த்தோனே அவருக்கு செம ஆத்திரம் வருது. அந்த பையன அடிக்கிறாரு. அந்த பையன் எஸ்கேப் ஆயி ஓடுறான். கிச்சனுக்கு போறான். புடிச்சு இழுத்து அங்கேயே தலைய போட்டு இடிக்கிறாரு. அங்க இருக்க ஒரு பொருள் எடுத்து அவன போட்டு அடி அடின்னு அடிச்சு அங்கேயே கொன்னுடுறாரு. கொன்னுட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வராரு. ஒய்ஃப் வந்து அலறி அடிச்சுட்டு ரோட்ல போறாங்க. அண்ட் இப்ப ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒய்ஃப் வந்து நீங்க எதுவும் அழாதீங்க. நீங்க சேஃபா இருக்கீங்க அப்படின்னு ஆறுதல் படுத்தி உட்கார வைக்கிறாங்க. வந்து அந்த ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க. ஒய்ஃப் சொல்றாங்க, அந்த பையன் வந்து பக்கத்து வீட்டு பையன் அப்பப்ப ஹெல்ப்
பண்ணுவான், எல்லாம் செய்வான். ஆனா வந்து அவன் அப்பப்ப கொஞ்சம் அப்நார்மலா என்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவான். நான் எப்பவுமே திட்டி அனுப்பிருவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. அவன் ரூம்லேருந்து போறதாவே இல்ல. அப்பதான் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணேன். ஹஸ்பண்ட் வந்து கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா கரெக்ட் டைம்ல அவர் எப்படி வந்தாருன்னு தெரியாது. வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவன் எஸ்கேப் ஆயி ஓடுனா. கடைசியில அது கொலையில முடியும்னு நெனைக்கல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலன்னு அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த இறந்து போன பையனோட அப்பா உட்கார வச்சிருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட கேட்குறாங்க, "நீங்க தானே உங்க பையன கொன்னீங்கன்னு." அவங்க கேட்குறாங்க, "உனக்கு என்ன பைத்தியமான்னு? ஏய் ஒழுங்கா பதில் சொல்லு." அப்படின்னோனே, "ஆ நான் எதுக்கு என் பையன கொலை பண்ண போறேன்? அவன வந்து இந்தியாலருந்து கொண்டு வந்திருந்தேன்." அப்படி. "அவன் மேல 2,00,000 பவுண்ட்ஸ் வந்து நீங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க. அதுக்காக தான் பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு. "அதெல்லாம் காரணமே இல்ல. என் பையன் வரும்போது இன்ஷூர் பண்ணேன் அவ்வளோதான். அதுக்காக நான் கொலைலாம் பண்ணல. லூஸ் மாரி பேசாதீங்க. அவன் என் உயிரு." அப்படின்னு. சரி இப்ப என்ன ஆச்சு? அப்படின்னும்போது, இந்த மாரி இந்த பையன் பார்த்தேன். எனக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு கோவம் அதிகமா வரும் தான். அது வந்து கடைசியில கொலையில முடிஞ்சிருச்சு. ஒரு பொண்ண மீட் பண்ணி அடிக்கடி பேசிட்டு இருக்கீங்களே, உங்க பையனோட பியானோ டீச்சர். அவங்க கூட உங்களுக்கு அஃபேர் இருக்கா? அதனால தான் நீங்க கொலை பண்ணீங்களான்னு அடுத்த கொஸ்டின். அப்போ உடனே அவங்க அப்படி கிடையாது. நாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒரு ஹெல்ப் குரூப்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த அஃபேரும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பியானோ டீச்சர கூப்பிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து சப்போர்ட் குரூப்ல இருக்கோம். அதாவது கொரோனா டைம்ல இறந்து போனவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் சப்போர்ட் குரூப்ல இருக்கோம். என்னோட ஃபேமிலியிலும் இறந்து போயிருந்தாங்க. அவரோட அம்மாவும் இறந்து போயிருந்தாங்க. அப்பல்லாம் நாங்கலாம் ஒரு குரூப்ல சேர்ந்திருந்தோம். நம்மலாம் இந்தியாவ சேர்ந்தவங்கன்றனால நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது வீட்ல கஷ்டம் அந்த மாரிலாம் வரும்போது நாங்க நாங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிப்போம் அவ்வளோதான். எங்களுக்குள்ள லவ், அஃபேர் எதுவுமே கிடையாது. இந்த மாரி சந்தேகம்லாம் அவங்க ஒய்ஃப்க்கு தான் இருக்கே தவிர எங்களுக்குள்ள எதுவும் இல்ல அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. இப்ப கரீனாக்கு வந்து ஒரு கால் வருது. அதாவது அந்த இறந்து போன பையன் மேல 2 டிஎன்ஏ சாம்பிள் இருந்ததுல்ல. இன்னொரு சாம்பிள் யாரோடது தெரிஞ்சிருச்சுன்னு. யாருன்னு பார்த்தா, இப்ப வந்து இறந்து போன பையனோட அப்பா வந்து கொலை பண்ணார்ல, ஒரு சுருட்ட முடிக்காரன். அந்த மிஸ்பிஹேவ் பண்ண பையன். அவன் தான் அந்த இன்னொரு ஆளு. அவனோட டிஎன்ஏ சாம்பிள் தான் இஷ்பிரித் மேல இருந்திருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமான ட்விஸ்ட்டா இருக்கு. அதனால வந்து போலீஸ் டீம்லாம் அந்த வீட்டுக்கு போறாங்க. ஸோ அந்த வீட்ல வந்து அந்த யூடியூபர் இருக்காரு இல்லையா? ஸோ அவரோட தம்பி தான் சுருட்ட முடிக்காரன். ஸோ அங்க போறாங்க. அங்க போய் செக் பண்ணும்போது, "என்ன நான் எல்லாம் அந்த தொழில விட்டுட்டேன். இப்பலாம் பண்றதில்ல" அப்படின்றாங்க. பட் போலீஸ் செக் பண்றாங்க. பார்த்தா ட்ரங்க்லேருந்து நெறைய கொக்கைன்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கிடைக்குது. அண்ட் வந்து ஒரு பேக் பேக் கிடைக்குது. அதாவது இறந்து போன பையனோட அந்த ஸ்கூல் பேக். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஸோ இப்ப என்னன்னே ஒண்ணும் புரியல. அண்ட் அந்த யூடியூபர அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அவர் சொல்றாரு, "இந்த ஃபோன்லாம் என்னோடது இல்ல. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு" கத்திட்டே போறாரு. ஹரினா கபூர் அப்படியே யோசிக்கிறாங்க. அந்த ஃபோன பார்க்குறாங்க. அதோட மெசேஜ்லாம் படிக்கிறாங்க. அடுத்த நாளு இந்த இறந்து போன பையனோட அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஹஸ்பண்டும் கொலைகாரன் ஆயிட்டாங்க. பையனும் இல்ல. அவங்க இப்ப அப்ராட் போறதுக்காக ரெடி ஆயிட்டு அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க டாக்ஸிலேருந்து இறங்குறாங்க. பார்த்தா பின்னாடி ஃபுல்லா போலீஸ் கார்லாம் வருது. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருது. கடைசியில பார்த்தா இவங்க தான் இந்த கொலைக்கெல்லாம் வந்து காரணம் அப்படின்றது தெரியுது. கொஸ்டின் கேட்குறாங்க கரீனா கபூர். "உனக்கு என்னதான் பிரச்சனை? உன் பையன் தானே ஏன் கொலை பண்ணான்னு" கோவப்படுறாங்க. அப்ப அவ சொல்றா, "இந்த பையன் குழந்தைலாம் வேணும்னு ஆசைப்படல. எனக்கு வந்து குழந்தை இல்லன்னு பிரச்சனையே கிடையாது. இந்த புருஷனும் அவங்களோட அம்மாவும் தான் குழந்தை குழந்தைன்னு அழுதுட்டு இருந்தாங்க. வேற வழி இல்லாம போயிட்டு இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு என் உயிரை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் குழந்தைய பார்த்துக்கணும். அப்புறம் இந்த கிழவிய பார்த்துக்கணும். இந்த கிழவி கொரோனா வந்து செத்து போயிட்டா. ஸோ இந்த பையனை நான் பார்க்குற தலையெழுத்து எனக்கு வந்துருச்சு. நான் இதுக்கு விருப்பமே படல. கொண்டு வந்தவங்க அவங்க தானே பார்த்துக்கணும். தலையெழுத்தேன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். சரி அப்படிதான் பண்றேன் ஓகே. நான் ஒரு ஒய்ஃப் தானே. என்கிட்ட அன்பா நடந்துக்கலாம்ல. ஒரு அன்பான பேச்சு, கொஞ்சம் கூட ஒரு பாசம் எதுவுமே கிடையாது. அங்கேருந்து கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து அவங்க வீட்டு வேலைக்காரியா நடத்த ஆரம்பிச்சுட்டான். வேலைக்காரி வேலை பண்றதுக்காக நான் இங்க வந்தேன். என் வாழ்க்கைய நான் அனுபவிக்கவே இல்ல. கடைசியில வந்து ஒரு குழந்தைக்கு ஆயாவும் மாறிட்டேன். எப்பவும் திட்டு, அடிதான். எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அப்படின்னும்போது, சரி அந்த சுருட்ட முடிக்காரன் எப்படி வந்தான்? சுருட்ட முடிக்காரன் வந்து சின்ன குழந்தையா தான் எங்க வீட்ல வந்தான். ஸோ அவன் வந்து தம்பி மாரி தான் எங்க வீட்ல இருந்தான். எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தான். கொஞ்சம் வளர வளர அவனுக்கு கொழுப்பு ஏறிடுச்சு. என்ன பார்த்து வழிய ஆரம்பிச்சுட்டான். முதல்ல திட்டினேன். அப்புறம் தோணுச்சு, புருஷனும் அன்பா இல்ல. இவனோட அன்பு எனக்கு புடிச்சிருந்தது. அவன் அன்பா பேசுறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. நானும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஜாலியா இருந்தேன். ஓகே. நல்லா என்ன பார்த்துக்கிறான். சந்தோஷப்பட்டேன். ஸோ நான் சொல்றது எல்லாம் அவன் கேட்பான். அது எனக்கு இன்னும் சந்தோஷத்த குடுத்துச்சு. அப்பதான் என் புருஷன பழி வாங்கணும்னு முடிவு பண்ணேன். அப்ப கரீனா கேட்குறாங்க, "அதுக்கு உன் புருஷனல்ல கொன்றுக்கணும்." "இல்ல, இல்ல. என் புருஷன் உயிரோட இருக்கணும். அப்பதானே அவனுக்கு வலிக்கும். அவனுக்கு ரொம்ப புடிச்சது இஷ்பிரீத். அவன கொன்னா தானே வலிக்கும். அதனால தான் நான் இஷ்பிரீத்த கொன்னேன். அதுக்கு வந்து இவன யூஸ் பண்ணிக்கிட்டேன்." இவன் கிட்ட வந்து அவன் கிட்ட கொக்கைன்லாம் குடுத்து விக்கிறது மாரி சொன்னேன். இவன் சொல்றத அவனும் கேட்டான். அதுக்கப்புறம் பர்ட்டிகுலர் டே வந்து நான் இவன தான் கொலை பண்ண சொன்னேன். இவன் நான் சொன்ன மாரி தண்ணீல மூழ்கி கொலை பண்ணிட்டான். ஸோ இந்த பையன் சாகவும் என் புருஷன் நல்லா அழுதான். நல்லா வேணும் சந்தோஷப்பட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா, அன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து ரொம்ப மனசு வந்து கில்ட்டி ஆயிடுச்சு. தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். நான் உங்க பையன கொன்னுட்டு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இவன் எங்கேயாவது உளறி கொட்ட போறான்னு எனக்கு ஒரே கவல. அப்பதான் நான் அவன்கிட்ட சொல்றேன், "கவலைப்படாத, நான் இருக்கேன்" அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்திருக்காங்க. இப்படி இருந்தாலே அவன் வந்து உடனே இவங்க சொல்ற பேச்ச கேட்டுருவான் போல இருக்கு. ஸோ, இப்ப கவலைப்படாதன்னு அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, "நம்ம வந்து இனிமே கொஞ்சம் பிரிஞ்சிருக்கணும். இப்படி நம்ம மீட் பண்ணக்கூடாது" அப்படின்றாங்க. "ஏன் மீட் பண்ணக்கூடாது? இப்பதான் பிரச்சனைலாம் போயிடுச்சுல்ல. உங்க பையன் வேற இறந்துட்டான். நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். ஃப்ரான்ஸ் அந்த மாரி எங்கேயாவது போயிரலாம். நீங்க உங்க பேக் பேக் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் போயிடலான்னு" கேட்டான். நான் எவ்வளோ சொன்னாலும் மண்டையில ஏறுற மாரி இல்ல. சரி கிளம்புன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். உனக்காக தானே எல்லாம் பண்ணேன் அப்படி இப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டான். நான் அப்பதான் என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணா அந்த மூஞ்சி எடுக்க மாட்டேங்குது. கடைசியில பார்த்தா ஓவரா பண்றான். எப்படியோ லக்கிலி என் ஹஸ்பண்ட் அப்ப வந்தாரு. வந்த உடனே அவரோட கோவத்துக்கு நல்லா அடிச்சு கொலையே பண்ணிட்டாரு.
பட் என்ன நான் இப்போ மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கூட ஒரு இத்தனை பேர் இறந்து போனதுக்கு காரணம் நம்ம தான்ற கவலையே இல்லாமல் இருக்கா. ஒரு கரீனா கபூருக்கு செம கோவம் வருது. இப்போ அந்த புருஷன் கிட்ட போய் சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி அஃபேர் வச்சுருந்தாங்க, அதனால தான் இப்படிலாம் ஆச்சுன்னு. அப்போ அந்த புருஷன் சொல்கிறாங்க, நான் அவளையும் கொண்டிருக்கணும், ஒரு குழந்தைய பெக்கு துப்பில்லாத மலடு, அவள் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு கோவமாக பேசுகிறான். இப்போ வந்து இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, இவனோட கேரக்டர் ஒஸ்ட்டுன்னு நல்லா புரியுது. பலார்னு கணத்தில் அறையிறாங்க. இப்படிப்பட்ட புருஷன் இருந்தனால தான் அவள் இப்படி மாறி இருக்கான்னு புரியுது. இதோட இந்த கேஸ் முடிஞ்சிருது. அப்போ கரீனா வந்து நம்ம குழந்தைய பற்றியே யோசிச்சுட்டு, குழந்தையோட ட்ரெஸ்ஸை வச்சு யோசிச்சுட்டுலாம் மூவ் ஆன் பண்ணாமல் இருக்கும். அது தப்புன்னு புரியுது. குழந்தையோட ஞாபகங்களாக இருக்கிறதெல்லாம் எரிக்கிறாங்க. அந்த குண்டடிப்பட்டு ரத்த படிஞ்சிருந்த டிஷர்ட்டை எரிச்சிடுறாங்க. என்னதான் எரிச்சாலுமே குழந்தையோட ஞாபகம் மறக்க போகிறதில்ல. ஸோ அவங்க குழந்தைய அப்படியே நினச்சிட்டே அப்படி இருக்காங்க. அதோட படம் முடியுது. கடைசியில் பார்த்தா வீட்டில் இருக்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் இதுக்கு எல்லாமே காரணம்னு நினைக்கும் போது எதிர்பாராத ஒரு முடிவாக இருந்துச்சு. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவியோட சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.